வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி வந்து 1 10ஆம் அதிபதி 3 புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஏதாச்சும் வந்து பேய் கதை சொல்லி எவனாச்சும் வந்து நம்மளை வந்து மண்டை கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் மூடிலும்போது இனிமேல் 2ஆம் அதிபதி மூடிலும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு தெரியாமல் மொபைலை நோண்டி பார்க்குறது, கேமரா செட் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இப்போனா எங்கே கேமரா வைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம இடவிடமாக போகிறதில்ல, அதனால் நான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு புரியும் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. 3 மற்றும் மீன ராசிக்கு வந்து 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 6 இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப மண்டகடியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட பேச்சுக்கள் கொஞ்சம் மனசு நோகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்கினுடைய கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பேச்சுக்கள்லாம் வந்து கொஞ்சம் ரேஷாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். சரி, என்ன பண்ணுறது, கொஞ்சம் விட்டு கொடுத்தவங்க ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ 2 பேரும் அம்மாவும் சரி ஒய்ஃபும் சரி ஒரு பிடிவாதமாக ஒரு அடமெண்ட்டாக நிற்பாங்க. இந்த வீட்டில் தான் இல்லை, சரி அப்படி தான் இருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஐயோ என்னடா அதை படுத்தி எடுக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகிடுங்க. ஸோ அதுவரை கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, என்ன பண்ணுறது, எல்லாருமே லைஃபே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாருமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காருன்னா அதில் ஒன்று ஏதாவது ஏடாகுடமாக தான் இருக்கும். அது ஒன்று மனைவியாக இருக்கும், இல்லை கணவனாக இருக்கும். ஒன்று மனைவி நல்லா இருந்ததுன்னா புருஷன் ஏடாகுடமாக இருப்பான். சரக்கு போட்டு வந்து மிதிக்கிறாள்லாம் இருக்காங்க நம்மள. நான் இருந்த வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். காலையிலலாம் பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் அடிச்சுட்டுலாம் போவார். சும்மா நைட்டு வந்து மனுஷன் போட்டு பொழந்தெடுப்பான். அந்த பொம்பளை கத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே காலையில் எடுத்து அப்படி திருப்பி பட்டையை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வந்து உடல் நலம் போயிடுது, பணம் போகிறது கூட அடுத்த விஷயம், உடம்பு வந்து போயிடுது. லிக்கர் வந்து அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். ஆசிடை குடிச்சிக்கிட்டு நம்ம உயிர் வாழ்கிறோங்கிறது வந்து மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் கணவன் மனைவி நடுவில் வந்து நிறைய வாக்குவாதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் அந்த 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரயாணங்கள் குடும்பத்திற்காகவும் மற்ற விஷயத்துக்கும் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு நிறைய புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, புதிய ஒப்பந்தங்கள் வரும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழிலுக்கு வந்து அது 8ஆம் இடமாக இருக்குன்னா போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பேய் கதவாக சொல்லி ஏமாற்றாமல் இருக்கணுங்கிறத பார்த்துக்கிடுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். பட் ஆனால் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இல்லைன்னா செலவு காத்துக்கினே இருக்குங்க. என்னங்க அது 100 ரூபா சம்பாதிச்சா 500 ரூபாய்க்கு செலவு வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் ஸோ வந்து என்ன தான் பிளான் பண்ணாலும் சில விஷயம் நம்ம மாற்ற முடியாது இல்லையா? ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும். வேலையில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் போட்டு மிதிப்பாங்க. என்ன பண்ணுறது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 5ஆம் அதிபதி வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான இடங்களில் போகிறோம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபதி 3 9ஆம் அதிபதியான 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்குது. இனிமேல் இந்த 2ஆம் அதிபதி 3ல் இருந்தாலே கலகங்கள் இருக்கும். இவங்க அப்படி சொல்லிட்டாங்களாமே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களாமே, எனக்கு தெரியும், அவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் போட்டு மண்டையை குழப்பிடுவாங்க. குடும்பத்தில் அந்த மாதிரி கலகங்கள் வரும். உங்கள் மொபைலை நோண்டுவாங்க, உங்களுக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அது வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய வந்து ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து ராசியிலே இருந்து அது சனியுடைய சாத்திரமும் நிறைய செலவுகளாகும். ஐயோ என்னங்க சொல்கிறது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே சுப செலவுகளாக மாற்றிக்கணும்.
வெறும் மீன லக்னமாக இருந்து குரு தேசாவது குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 3 இருக்குது. அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் வந்து சோறு போடுறாங்கன்னுட்டு போயிட்டு உட்காந்து அப்புறம் அங்கே வந்து ஒரு கோழிலுக்காக சண்டை போட்டவங்களாம் இருக்கான். ஸோ அதனால் வந்து என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இருக்குது, அந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. பீஸ் விற்கிறதுலேயே சண்டை நடந்ததுங்க அப்படின்லாம் நியூஸில் பார்த்துருக்கோம். பீஸ் சண்டையில் வந்து மாமியார் கையை வெட்டிட்டான் ஒருத்தங்கிற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன். நட பாவிகளாடு அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கான். நிறைய கணக்கு பார்ப்பாங்க, வேரியேஷன்ஸ்லேயே இருப்பாங்க. அவனுக்கு இப்படி செஞ்சீங்க, நீங்கள் எனக்கு செய்யலைங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினாலும் சனி வந்து 12 இருக்கும்போது நிறைய விரயங்கள் இருக்கும், நிறைய லாபங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்குது, காசு பாட்டு போயிட்டே இருக்குது, ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்புறம் மீன லக்னமாக இருந்து புதன் தசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் தேதி 6 இருக்கும்போது கணவன் மனைவி நோட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து கேது தேசம் வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது மனைவி நிறைய கேள்வி கேட்பாங்க. குழந்தைகளுக்காக என்ன பண்ணீங்க, என்ன ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போட்டு குத்துவாங்க. என்ன பண்ணுறது, அது கணவன் மனைவி நோட்டில் இது ஒரு ஸ்ட்ரெஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. என்ன பண்ணுறது, எல்லோருமே ஒரு விதத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி பைத்தியங்கள் தான் எல்லாருமே. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் தெரியாது. ஒரு 5000 ஜாதகம் பார்த்துருப்போன்னு வச்சுக்கோங்க. 5000 10,000 இது தெரில. ஸோ ஒரு 5000 ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 5000 லைஃப் பார்க்கும்போது லைஃப் ஒன்றுமே தெரியல. பரவாயில்லடா நம்ம லைஃப் எதாவது பரவாயில்லடாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து எல்லோருமே ஒரு விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து பாதிப்புங்கிறது எல்லாருக்குமே எல்லா ஜாதகத்துலேயும் 6 8 12 வேலை செஞ்சே ஆகும். ஸோ அப்போனா எல்லாருக்கும் ஆண்டவன் வந்து ஃபிக்ஸடாக சில ஆப்புகளை செட் பண்ணி தான் அனுப்புகிறாங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்பை தூக்கி போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க பார்க்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டைலாக்கு பாலச்சந்தர் படத்தில் ஒரு பிரச்சனைங்கிறது வந்து ஒரு சின்ன கல், அது கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறைச்சிரும். அது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது சின்ன கல், அது தூக்கி போட்டிங்கன்னா இருக்கிறதே தெரியாது. இந்த தான் நான் மைண்டில் வச்சுருக்கேன் எப்போதுமே. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எப்பா முதல்ல ஒரு வாரம் தள்ளி போடுறான்னு சொல்லிட்டு அதை பற்றி நினைக்காம இருக்குது, அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு போகிறது. ஸோ அந்த மாதிரி போனோம்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாவது பிரச்சனைகளோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கேள்விகள் அப்புறம் எவனா போட்டு கொடுக்குறது, நீ இப்படி பண்ணியாமே அப்படி பண்ணி, அந்த 3ங்கிறதே வந்து கம்யூனிகேஷன், உங்களை பற்றி தவறான கம்யூனிகேஷனை போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் அந்த டாக்குமெண்டேஷன்லாம் வந்து கையெழுத்து போகிறவங்க ஒரு வாட்டி படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, நல்ல ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவன் நமக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படிங்கிறது மேஜராக பார்த்துருவோம். ஸோ அது வந்து பாதகாதிபதி எல்லோருமே பாதிக்கும் மனம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து பாதகாதிபதிங்கிறது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குதுன்னா என் லைஃப்பில் இருக்க விஷயங்கள் நிறைய ஜாதகங்களில் பார்த்தோம்னா கண்டிப்பாக பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணுது. அது எப்போ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தசா புத்தி காந்திர காலங்களில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாதிபதியும் அந்த நட்சத்திரங்களில் போகும்போது கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுத்தோம். எனக்கு வந்து ஒரு திசை நடந்தது, ஒரு பாதகாதிபதி திசை. அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4 11ஆம் அதிபதியோட திசையாக நடக்கும்போது எங்கள் அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துச்சு. வீடு சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடும்போது அது வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துவிட்டு அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அந்த பாதகன்ற வரும்போதே அடிப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது என்னுடைய பெட் அனிமல்ஸ். நான் வந்து பெட் அனிமல்லாம் வளர்கிற ஆளே கிடையாதுங்க. ஆனால் இந்த திசை ஆரம்பிக்கும் போது எனக்கு பெட் அனிமல் வந்து தானாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது. ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனை எப்படி வந்ததுனே தெரியல, ஒரு பூனை வந்தது. அதுக்கப்புறம் அது மேலே ரொம்ப பாசத்தை கொட்டணும். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஒரு இறந்துடுது. ஸோ இறக்கும்போது அது ரொம்ப ஏடாவடமாக இறக்கும்போது அதை பார்த்தோன்னே மன உளைச்சலாகி சொன்ன நம்ப மாட்டேங்க ஒரு 20 நாட்கள் வீட்டில் வந்து எதுவுமே நார்மல் கண்டிஷன்லேயே இல்லை. வீட்டிலேயே ஒரு நபர் வந்து இறந்தால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரணத்தை வந்து இந்த பாதகாதிபதி பண்ணுதுங்க. ஸோ அப்போது அதோ ஒரு பூனையோட இருந்தால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு பூனை வந்து அது கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பூனைகளுக்கு மேலே வந்து வீட்டில் பெட் அனிமலாகவே. ஸோ அதனால் வந்த மன உளைச்சல் பார்த்திங்கன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். திடீர்னு காணாமல் போயிடுவோம், ஓடுவோம், அவ்வளோ மன உளைச்சல்கள் அவ்வளோ டென்ஷன்ஸை ஏற்படுத்திடும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம வெளியிலையும் வர முடியாது. காரணம் என்னென்னா அது நம்ம வந்து குழந்த மாதிரி வளர்த்துட்டோம். இன்றைக்கும் அந்த பெட் அனிமல் நினைக்கும் போது எங்கள் ஒய்ஃப் அழுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரணத்தை வந்து அந்த பாதகாதிபதி திசையில் அந்த பாதகங்களை கண்டிப்பாக செய்துங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் ஆனால் ரொம்ப ரணமாக இருந்ததுங்க. ரணம்னா ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெட் அனிமலுக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு பஞ்ச்
பஞ்ச் ஆஃப் பெட் அனிமல் நடக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு அந்த சொன்னோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதோட ரணம் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 1 வருஷமாக இருந்தது. நினச்சி அழுவோம், அந்த அளவுக்கு ரணத்தை கொடுத்தது. ஸோ பாதகாதிபதிங்கிறது ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சிருதுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அது மாதிரி பாதகாதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எனக்கு பெட்டன் இல்லை, எங்கள் தாயார் இல்லை, அதனால் வந்து எனக்கு வந்து இதில் மாட்டிக்கிச்சு, இது பெட்டனிமல் மாட்டி. இப்போ சப்போஸ் இப்போது 4ஆம் அதிபதி வந்து தாயாரை குறிக்கும், இல்லை லேண்டை குறிக்கும். ஸோ இந்த பெட் அனிமல் இல்லாமல் இருந்ததுன்னா வேறு மாதிரி இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பாதகாதிபதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பாதகாதிபதி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட் அந்த பாதகாதிபதி வருதுங்கிறத பார்த்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு எஸ்கேப்லாம் ஆக முடியாது, பட் அந்த ரணத்தில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் பாதகாதிபதி பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தசா புத்தி அந்தர காலங்களில். அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்காங்கன்னா பரிகாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது. அது ப்ராப்ளம் என்ன, அது 8ஆம் இடத்துலேயே எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பாதகாதிபதிகளோ பாதகாதிபதி திசையோ நடக்கும்போதும் உங்களது தசா அதிபர்கள் வந்து அந்த பாதகாதிபதி நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன அலர்ட் எடுத்துக்கணுமோ அந்தந்த பாவங்களுக்கு தகுந்தமாக அலர்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தான், உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக பாதகாதிபதி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் நல்ல விஷயம் நடக்கணும், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் திரு ஜி.கே. அவர்கள் சொல்வார், ஒரு பரிகாரம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம், 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து பரிகாரம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் நான் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல. ஏன்னா வந்து விதியை வந்து ஒரு பரிகாரம் வந்து டோட்டலாக மாற்றோம்னா 70% இதுக்கு பரிகாரமே கிடையாது. அது யாராவது சொன்னாங்கன்னா நம்ம நண்பர்கள் ஜோதிட நண்பர்கள் வந்து கண்டிப்பாக கடுப்பாவாங்க. பட் தான் சொல்ல ஒரு 70%க்கு வந்து பரிகாரமே கிடையாது, வெறும் 30%. அதுவும் அது உங்கள் ஜாதகத்தில் ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த பரிகாரம் வந்து பலிக்கும், இல்லைனா பலிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். சில இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 8ல் இருக்கிற கிரகங்களோ 8ல் நட்சத்திராதிபதியோடையோ இல்லை செவ்வாயோடையோ இந்த மாதிரி கிரகங்களோடலாம் வந்து தொடர்பு இருந்து ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா அது இன்னும் ஏடாகூடமாக மாற்றி விட்டு இன்னும் அதிகமாகிடும் பிரச்சனைகள். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை, இதுக்கு வந்து ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம், ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைக்கான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும், உங்கள்கிட்ட உங்கள் விஷயத்தையோ உங்கள் பிரச்சனையோ மற்றவங்ககிட்ட சொல்லி புலம்புறதை விட இறைவன்கிட்ட வந்து உட்காருங்க, மனதார இறைவனை கொண்டு வாங்க. சாமி வந்து நிற்கிதுங்க உங்கள் முன்னாடி நிற்கிது, நீ வந்து என்னை வந்து பிரார்த்தனை பண்ண, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து வாசல் நிற்கிது, ஆனால் இவன் பிரார்த்தனை பண்ண மாட்டேன்னு. இன்னொன்று நம்மகிட்ட ஹேபிட்டே கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறான்னா பிரார்த்தனைனாலே வந்து நான் அது பிரார்த்தனை பண்ணால் எனக்கு இது கிடைக்குமா அது கிடையாது. சாமிக்கிட்ட வியாபாரம் பேசாதீங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லா விஷயமா இருந்தாலும் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.